ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 20-2-1984. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு ஒரு மிக உயர்ந்த மகான் மற்றும் நன்மையை பயக்கும் நேரம். இன்று பாக்கியத்தை உருவாக்கும் தந்தை அனைத்து உயர்ந்த பாக்கியவான் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. எப்படி ஒவ்வொரு குழந்தையும் சென்ற கல்பத்தில் வந்தது மாதிரி தன்னுடைய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி வந்து சேர்ந்துட்டாங்களோ, அப்படியே நீங்க அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திட்டு வந்திருக்கீங்க. தெரிந்து கொள்வது அப்படின்னா பாபா சொல்றாங்க, அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்வது. விசேஷமா இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளுடைய கூட்டம் வரதான பூமியில கூடியிருக்குது. இந்த கூட்டம் அதிர்ஷ்டம் நிறைந்த குழந்தைகளினுடைய கூட்டம். அனைத்தையும் விட முதல்ல அதிர்ஷ்டம் உண்டாவதற்கான உயர்ந்த நேரம் மற்றும் உயர்ந்த வேலை எது அப்படின்னா, எப்போ குழந்தைகள் தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஏத்துக்கிட்டாங்க, மேலும் என்னுடைய பாபா அப்படின்னு சொன்னாங்களோ அந்த நேரம்தான் உயர்ந்த நேரம் அப்படின்னு சொல்றாங்க பாபா. அந்த நேரம்தான் முழு கல்பத்திலுமே சிரேஷ்டமானது, மேலும் நன்மையே பயப்பது. அனைவருக்கும் அந்த நேரத்தினுடைய நினைவு இப்பொழுதும் வருதுதான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. ஆவது, சந்திப்பது, அதிகாரத்தை அடைவது அப்படிங்கிற இதையோ முழு சங்கம யுகத்திலும் அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் அந்த நேரம் எதில் நீங்கள் அனாதையில் இருந்து அனைத்தும் நிறைந்தவராக ஆனீங்க, என்னவாக இருந்ததிலிருந்து என்னவாக ஆனீங்க, பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் கிடைச்சிங்க, பிராப்தி இல்லாத ஆத்மா பிராப்தியினுடைய வள்ளலாக ஆனீங்க அப்படிங்கிற அந்த முதல் மாற்றத்தினுடைய நேரம், அதிர்ஷ்டம் எழுவதற்கான நேரம் எவ்வளோ சிரேஷ்டமானது, மகானானது. சொர்க்கத்தினுடைய வாழ்க்கையை விடவும் அந்த முதல் நேரம் எப்போ தந்தையின் குழந்தை ஆனீங்களோ அது மகானாக ஆனது அப்படின்னு பாபா சொல்றாங்க. என்னுடையது என்பது உன்னுடையது ஆனது. உன்னுடையது என்று ஏற்றுக்கொண்டீங்க, மேலும் டபுள் ஐட் ஆனீங்க. என்னுடையது என்ற சுமையிலிருந்து சுமையற்றவராக ஆகி விட்டீர்கள். குஷியினுடைய இறக்கை வந்துட்டது. தரையிலிருந்து ஆகாயத்தில் பறக்க தொடங்குனீங்க. கல்லிலிருந்து வைரமாக ஆயிட்டீங்க. அநேக குழப்பங்களிலிருந்து விடுபட்டு சுய தரிசன சக்கரதாரியாக ஆயிட்டீங்க. அந்த நேரம் உங்களுக்கு நினைவு இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அந்த பிரகஸ்பதியினுடைய திசையினுடைய நேரம், அதில் உடல், மனம், செல்வம் மற்றும் மக்கள் அப்படின்னு அனைத்து பிராப்தியினுடைய அதிர்ஷ்டம் நிரம்பி இருந்தது. அந்த மாதிரி திசையில், அந்த மாதிரி ரேகை உள்ள நேரத்தில் சிரேஷ்ட அதிர்ஷ்டம் நிறைந்தவராக ஆனீங்க. மூன்றாவது கண் திறந்தது, மேலும் தந்தையை பார்த்தீங்க. அனைத்து அனுபவமும் இருக்குது தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இதயத்தில் ஆகா உயர்ந்த பிராப்திக்கான நேரம், அதிர்ஷ்டமோ அந்த நேரத்தினுடையது தான் இல்லையா. பாப்தாதா அந்த மாதிரி மகான் வேலையில, அதிர்ஷ்டம் நிறைந்த வேலையில வந்திருக்கும் குழந்தைகளை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்களாம். என்னுடைய ஆதி தேவனின் ஆதி காலத்தின் ராஜ்ய பாக்கிய அதிகாரி குழந்தைகளே அப்படின்னு பிரம்ம பாபா சொன்னாங்க. சிவபாபா ஆஹா என்னுடைய அனாதி காலத்தின் அனாதி அழியாத அதிகாரத்தை அடையக்கூடிய குழந்தைகளே அப்படின்னு சொன்னாங்க. நீங்க தந்தை மற்றும் பிரம்ம பாபா இருவர்களுடைய அதிகாரி, தேடி கண்டெடுக்கப்பட்ட அன்புக்குரிய துணைவர்கள், குழந்தைகள். உலகத்துல அனைத்து ஆத்மாக்களும் வாழ்க்கை துணையை, உண்மையான துணையை, மிக அன்போடு நடந்து கொள்ளும் துணையை மிகவும் தேடின பிறகு அடைகிறாங்க. இருந்தும் திருப்தி ஆவதில்லை அப்படின்னு பாப்தாதாவுக்கு போதை இருக்கு. ஒருவருக்கு கூட அந்த மாதிரி துணைவர் கிடைப்பது இல்லை. மேலும் பாப்தாதாவுக்கும் எத்தனை வாழ்க்கை துணைகள் கிடைச்சிருக்கிறாங்க. மேலும் ஒவ்வொருவரும் ஒருவர் இன்னொருவரை விட மகான். நீங்கள் உண்மையான துணைவிகள் தான் இல்லையா. நீங்கள் அந்த மாதிரி உண்மையான துணைவிகள். யார் உயிரையே சென்று விட்டாலும் கூட பாபா மேல் அன்போடு
நடந்து கொண்டிருப்பது சென்று விடாது. நீங்கள் அந்த மாதிரி உண்மையான வாழ்க்கை துணைவிகள். பாப்தாதாவினுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னு அதை தெரிஞ்சிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க. உலக சேவைதான் பாப்தாதாவினுடைய வாழ்க்கை. அந்த மாதிரி வாழ்க்கையின் துணைவர்கள் நீங்கள் அனைவரும் தான் இல்லையான்னு கேட்குறாங்க பாபா. ஆகினால உண்மையான வாழ்க்கையினுடைய துணைவன், துணையை வைத்து நடந்து கொள்ளும் பாப்தாதாவுக்கு எத்தனை குழந்தைகள் இரவு பகலாக எதில் பிஸியாக இருக்கீங்க? தந்தையினுடைய துணையை வைத்துக் கொள்வதில் தான் இல்லையா? அனைத்து வாழ்க்கை துணைவர்கள் குழந்தைகளின் மனதில் எப்பொழுதும் என்ன எண்ணம் இருக்குது? சேவையினுடைய முரசு ஒலிக்கணும். இப்போ கூட அனைவரும் அன்புல மூழ்கி இருக்கீங்க. சேவையின் துணைவனாகி சேவை செய்து அதற்கான நிரூபணத்தை கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா? லட்சியத்துக்கு ஏற்றபடி வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. எவ்வளவு செய்வீங்களோ அது நாடகத்தின்படி மிக நன்றாக செஞ்சிருக்கீங்க. மேலும் இன்னும் முன்னேறணும் இல்லையா? இந்த வருடம் செய்தியை பரவ செஞ்சிருக்கீங்க. ஆனா இப்போ சில இடங்கள்ல இருந்து மைக்கை கொண்டு வந்திருக்கீங்க. நாலாபுறங்களிலும் உள்ள மைக் வரல. எனவே செய்தியோ பரவி உள்ளது. ஆனால் நாலாபுறங்களிலும் உள்ள பொறுப்பாக ஆகியிருக்கும் செய்தியை பரப்பக்கூடிய பெரிய மைக் என்றாலும் சரி, சேவைக்கு பொறுப்பாளர் ஆத்மாக்கள் அப்படின்னு சொன்னாலும் சரி, அவங்க இங்க வரட்டும். மேலும் ஒவ்வொருவரும் தன்னுடைய தரப்பினுடைய மெசேஞ்சர் அப்படின்னு புரிந்து செல்லணும். இப்ப எந்த பக்கத்துல இருந்து வந்திருக்கீங்களோ அவங்க அந்த பக்கத்துல செய்தி பரப்பாளராக ஆகணும். ஆனா நாலாபுறங்களிலும் உள்ள மைக் வரணும். மேலும் செய்தியாளராக ஆகிடணும். நாலாபுறங்களிலும் ஒவ்வொரு மூலையிலும் அனைவருக்கும் இந்த செய்தி கிடைச்சிடணும். ஆகையினால அதற்காக ஒரே நேரத்துல நாலாபுறங்கள்ல இருந்து செய்தியை பரப்பணும். இதைத்தான் பெரிய முரசு ஒலிப்பது அப்படின்னு சொல்றது. நாலாபுறங்களிலும் உள்ள முரசு ஒன்னேதான், ஒருவரே தான் என்று ஒலித்தது அப்படின்னா அதை பிரத்யட்சத்தினுடைய முரசு அப்படின்னு சொல்வோம். இப்போ ஒவ்வொரு தேசத்தினுடைய பேண்ட் வாத்தியம் ஒலிக்கணும். பேண்ட் வாத்தியம் ஒலிக்க வேண்டியது இப்பதான். பேண்ட் வாத்தியத்தை நல்லா வாசிச்சிங்க. பேண்டு வாத்தியத்தை நல்லா வாசிச்சிங்க. ஆகையினால வேறு வேறு தேசத்துல பொறுப்பாளராக ஆகியிருக்கும் ஆத்மாக்கள் மூலமா பல வகையான பேண்ட் வாத்தியத்தை கேட்டு மற்றும் பார்த்து குஷி அடைஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க பாபா. பாரதத்தினுடைய பேண்ட் வாத்தியத்தையும் கேட்டு பேண்ட் வாத்தியத்தினுடைய ஒளியில மேலும் முரசின் ஒளியிலும் வித்தியாசம் இருக்குது. கோயில்களில் பேண்ட் வாத்தியத்துக்கு பதிலாக முரசை அடிப்பாங்க. இன்னும் வரும் நாட்களில் என்ன செய்யணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. கூட்டமாக சேர்ந்து ஒலிக்கும் ஓசை நாலாபுறமும் பரவும் ஓசையாக இருக்கும். இப்போ கூட ஒருவர் சரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். மேலும் அனைவரும் ஒன்றாக கூடி சரி செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் இல்லையா? ஒருவர் இருக்கிறார், அந்த ஒருவர் மட்டுமே தான் இவர்தான் அந்த ஒருவர் அப்படிங்கிற இந்த சப்தமான ஓசை நாலாபுறங்கள்ல இருந்தும் ஒரே நேரத்துல வெளியாகணும். டிவியில பாருங்க, ரேடியோவில் கேளுங்க, செய்தித்தாள்கள்ல பாருங்க, வாயில இந்த ஒரே ஒரு ஓசை தான் வெளியாகணும். உலக அளவுல செய்தி பரவணும். எனவேதான் பாப்தாதா வாழ்க்கை துணைவர்களை பார்த்து குஷி அடைகிறாங்க. யாருக்கு இத்தனை வாழ்க்கை துணைவர்கள் இருக்கிறாங்க? மேலும் ஒவ்வொருவரும் மகான் அப்படின்னா அனைத்து காரியமும் நிச்சயமாக நடந்தேறும். தந்தை ஒரு கருவியாகி மட்டும் சிரேஷ்ட காரியத்தினுடைய பிராப்தியை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லது. இப்போதோ சந்திப்பதற்கான சீசன். அனைவரையும் விட மிக சிறிய மற்றும் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் போலந்து தேசத்தை சேர்ந்தவங்க. சிறு சிறு குழந்தைகள் எப்பொழுதுமே மிகவும் பிடித்தமானவர்களாக இருப்பாங்க. போலந்து தேசத்தை சேர்ந்தவர்களுக்கு நாம் மற்ற அனைவரையும் விட அதிகமாக தேடி கண்டெடுக்கப்பட்டவங்க அப்படிங்கிற போதை இருக்குது இல்லையா? அனைத்து பிரச்சனைகளையும் கடந்து சேர்ந்து விட்டீங்க இல்லையா? இதைத்தான் முழுமையான ஈடுபாடுன்னு சொல்றது.
முழு ஈடுபாடு தடையை அகற்றிடுது. நீங்கள் பாப்தாதாவுக்கும் மேலும் பரிவாரத்துக்கும் மிகவும் அன்பானவங்க. போலந்து மற்றும் போர்ச்சுகல் 2 தேசங்களை சேர்ந்தவங்களும் மிகவும் ஈடுபாடு உள்ளவங்க. மொழியை பார்க்கல, பணத்தை பார்க்கல, ஆனால் முழு ஈடுபாடு பறக்க வச்சிருச்சு. எங்கே அன்பு இருக்குதோ அங்கே அவசியம் சகயோகம் கிடைக்கும். அசம்பவத்திலிருந்து சம்பவமாக ஆயிடும். ஆகையினால பாப்தாதாவும் அந்த மாதிரி இனிமையான குழந்தைகளினுடைய அன்பை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. மேலும் முழு ஈடுபாட்டோடு சேவை செய்யக்கூடிய பொறுப்பாளராக ஆகியிருக்கும் குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. மிகவும் நன்றாக அன்புடன் கடுமையாக உழைச்சிருக்கீங்க. பொதுவாக இந்த வருடம் அனைவருமே நல்ல குரூப்பை அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. ஆனால் இந்த தேசங்களுக்கும் விசேஷம் இருக்குது. ஆகையினால பாப்தாதா விசேஷமாக பார்த்துட்ருக்குறாங்க. அனைவரும் அவங்கவுங்களுடைய இடத்துல நல்ல வளர்ச்சியை அடைஞ்சிருக்கீங்க. ஆகையினால ஒவ்வொரு இடத்தினுடைய பெயரை சொல்லலை, ஆனால் ஒவ்வொரு இடத்தினுடைய விசேஷம் அவங்கவுங்களுடையது. மதுபன் வரை வந்து அடைவது அப்படிங்கிறது தான் சேவையினுடைய விசேஷம். நாலாபுறங்களிலும் இருக்கிற பொறுப்பில் இருக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதா விசேஷமாக அன்பு மலர்களை அளிக்கிறாங்க. நாலாபுறங்களில் பண விஷயத்தில் கொஞ்சம் மேலே கீழே இருந்தாலும் இத்தனை ஆத்மாக்களை பறக்க வச்சு அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. இதுதான் அன்பின் கூடவே உழைப்பினுடைய அடையாளம். இது வெற்றியினுடைய அடையாளம். ஆகினால ஒவ்வொருவரும் தனது பெயரையும் சேர்த்து அன்பு மலர்களை ஏற்றுக்குங்க. யாரெல்லாம் வரவும் இல்லையோ அவர்களுடைய நினைவு கடிதங்களாக அதிக மாலைகளையும் கொண்டு வந்திருக்கீங்க. ஆகையினால பாப்தாதா ஆகார ரூபத்தில் இங்கு வந்து சேராத குழந்தைகளுக்கும் அன்பு நிறைந்த அன்பு நினைவுகளை கொடுக்குறாங்க. நாலாபுறங்களில் இருந்து வந்திருக்கும் குழந்தைகளுக்கு அவங்களுடைய அன்புக்கான பிரதிபலன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அனைவருமே அன்புக்குரியவங்க. நீங்கள் பாப்தாதாவினுடைய வாழ்க்கை துணைவர். பாப்தாதானுடைய வாழ்க்கை துணைவர்கள் நீங்கள். எப்பொழுதும் துணையை வைத்து நடந்து கொள்ளும் நெருக்கமான ரத்தனங்கள். ஆகையினால அனைவருடைய நினைவு கடிதங்களுக்கு முன்பே செய்து கொண்டு வருபவர்களுக்கு முன்பாகவே பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்தது. மேலும் வந்து சேர்ந்து கொண்டு இருக்குது. அனைத்து குழந்தைகளும் இப்போ மிகவும் விமர்சையாக சேவை செய்யுங்க. தந்தை மூலமாக கிடைச்சிருக்கும் அமைதி மற்றும் குஷியினுடைய பொக்கிஷங்களை அனைத்து ஆத்மாக்களுக்கும் அதிகமாக வழங்குங்க. அனைத்து ஆத்மாக்களுக்கும் இதுதான் தேவையாக இருக்குது. உண்மையான குஷி மற்றும் உண்மையான சாந்தி வேணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. குஷிக்காக எவ்வளோ நேரத்தை, பணத்தை மற்றும் உடல் சக்தியை அழிச்சிக்கிறாங்க. ஹிப்பி ஆகிடுறாங்க. இப்போ அவங்கள ஹாப்பி ஆக்குங்க. அன்னையனுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அன்னபூர்ணாவினுடைய பாத்திரமாகுங்க. இந்த செய்தியை அனைத்து வெளிநாட்டு குழந்தைகளுக்கும் அனுப்பிடுங்க. அனைத்து குழந்தைகளுக்கும் செய்தி சொல்லி கொண்டு இருக்கிறோம். சில குழந்தைகள் அந்த மாதிரியும் இருக்கிறாங்க. இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டே ஏதாவது கொஞ்சம் அலட்சியத்தின் காரணத்தினால தீவிரமாக முயற்சி செய்பவர்களை இருந்து தொய்வான முயற்சி செய்பவராக ஆகிடுறார். மேலும் சிலர் மாயாவினுடைய சுழற்சியில் கொஞ்ச காலத்துக்காகவும் வந்துடுறாங்க. இருந்தும் எப்பொழுது மாட்டிக்கொள்கிறாங்களோ அப்பொழுது வேதனை அடைவதில் வந்துடுறாங்க. முதல்ல மாயாவினுடைய கவர்ச்சியின் காரணமாக இது சுழற்சி என்று அனுபவம் ஆவறதில்லை. ஆனால் நல்ல நல்ல ஒரு ஓய்வை அனுபவம் செய்கிறாங்க. பிறகு எப்பொழுது சுழற்சியில் மாட்டிக்கொள்கிறார் என்றால் உணர்வில் வந்துடுறாங்க. மேலும் எப்பொழுது உணர்வில் வருகிறார் என்றால் பாபா பாபா என்ன செய்வது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சுழற்சியில் வசமான குழந்தைகளிடமிருந்தும் அதிக கடிதம் வருது. அந்த மாதிரி குழந்தைகளுக்கும் பாப்தாதா அன்பு நினைவுகளை கொடுக்கிறார். மேலும் மீண்டும் இதே நினைவை ஊட்டுகிறார். எப்படி பாரதத்தில் ஒரு பழமொழி இருக்குது, ஒருவேளை இரவில் காணாமல் போனவர் பகலில் வந்துவிட்டார் என்றால் காணாமல் போனவர் என்று சொல்ல முடியாது. அந்த மாதிரி மீண்டும் விழிப்புணர்வு வந்திருக்குது அப்படின்னா கடந்ததை கடந்ததாக ஆக்குங்க. மீண்டும் புதிய ஊக்கம், புதிய உற்சாகத்தில் புதிய வாழ்க்கையை அனுபவம் செஞ்சு முன்னேறி செல்ல முடியும். பாப்தாதாவும் 3 தடவை மன்னிக்கிறார். இருந்து 3 தடவை வாய்ப்பு கொடுக்கிறார். எனவே யாரும் சங்கோஜப்பட வேண்டாம். சங்கோஜத்தை விட்டுட்டு அன்பில் வந்துட்டார் அப்படின்னா மீண்டும் தன்னுடைய முன்னேற்றத்தை செய்ய முடியும்.
அந்த மாதிரி குழந்தைகளுக்கும் விசேஷ செய்தியை கொடுங்கங்கிறாங்க பாபா. சிலரால் சூழ்நிலையின் காரணமாக வர முடியல, மேலும் அவங்க மிகுந்த துடிப்போடு நினைவு செய்கிறாங்க. பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் உண்மையான உள்ளத்தை தெரிஞ்சிருக்கிறாங்க. எங்கு உண்மையான உள்ளம் இருக்குதோ அங்கு இன்று இல்லை என்றாலும் நாளை அவசியம் பலன் கிடைக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. எதிரில் இரட்டை வெளிநாட்டினர் இருக்கிறாங்க, அவங்களுடைய சீசன் இல்லையா? சீசனை சேர்ந்தவர்களுக்கு முதல்ல உணவளிக்கணும். அனைத்து பாரதத்தை சேர்ந்தவங்களுக்கு, அதாவது பாக்கியவான் ஆத்மாக்களுக்கு நான் தந்தையின் அவதார பூமியை சேர்ந்தவன் அப்படிங்கிற அதிகப்படியான போதை இருக்குது. அந்த மாதிரி சேவையின் பாரத பூமி தந்தையின் அவதார பூமி, மேலும் எதிர்காலத்தின் ராஜ்ய பூமியை சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் பாப்தாதா விசேஷமாக அன்பு நினைவுகளை கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா அனைவரும் அவர்களுடைய முழு ஈடுபாடு, ஊக்கம், உற்சாகத்தின் பிரகாரம் சேவை செஞ்சாங்க. மேலும் சேவை மூலமாக அநேக ஆத்மாக்களை தந்தையின் அருகில கொண்டு வந்தாங்க. ஆகையினால சேவையின் பிரதிபலனாக பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் அன்பு மலர்களினுடைய பூச்செண்டை வழங்குறாங்க, வரவேற்று கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் அனைவரையும் பூச்செண்டு கொடுத்து வரவேற்றீங்க இல்லையா? ஆகையினால அனைத்து குழந்தைகளுக்கும் பூச்செண்டும் கொடுக்கிறார், மேலும் வெற்றியின் பேட்சையும் அணிவிக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் அவரவர்களுடைய பெயரால் பாப்தாதா மூலமாக கிடைச்சிருக்கும் பேட்சையும் பூச்செண்டையும் ஸ்வீகாரம் செய்யுங்க, அதாவது ஏற்றுக்குங்கிறாங்க பாபா. நல்லது. செல்லக்கூடிய தாதிகளோ சேர்மன். சேர்மன் அப்படின்னா எப்பொழுதும் இருக்கையில் அமர்ந்திருக்கிறவங்க. யார் எப்பொழுதும் இருக்கையில் அமர்ந்திருக்கிறாங்களோ அவங்கள தான் சேர்மன் அப்படின்னு சொல்கிறது. எப்பொழுதும் சேருடன் அருகிலும் இருக்கிறார். எனவே எப்பொழுதும் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை ஒவ்வொரு அடியிலும் தந்தையினுடைய துணைவர்கள். தந்தையினுடைய அடி மற்றும் அவர்களுடைய அடி எப்பொழுதுமே ஒன்றா இருக்கும். அடிமேல் அடி எடுத்து வைக்கிறோம். ஆகையினால அந்த மாதிரி நிரந்தரமான துணைவர்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் பல பல கோடி மடங்குகள் அன்பு நினைவுகளை கொடுக்குறோங்கிறாங்க பாபா. மேலும் மிக அழகான வைரத்தினாலான தாமரை மலரை தந்தையிடமிருந்து ஏற்றுக்குங்க. மகாரதிகளில் சகோதரர்களும் வந்துடுறாங்க. பாண்டவர்கள் எப்பொழுதும் சக்திகளின் துணைவர்கள். பாண்டவர்களுக்கு சக்தி சேனை மற்றும் பாண்டவர்கள் இருவரும் சேர்ந்து தந்தையினுடைய காரியத்தில் பொறுப்பாளராகி பயனுள்ளதாக ஆக்கும் வெற்றி மூர்த்திகள். ஆகவே பாண்டவர்களும் குறைந்தவர்கள் கிடையாது. பாண்டவர்களும் மகான்கள். ஒவ்வொரு பாண்டவனுடைய விசேஷம் அவங்களுடையது. விசேஷ சேவை செய்து கொண்டு இருக்கிறாங்க. மேலும் அதே விசேஷத்தின் ஆதாரத்தில் தந்தை மற்றும் பரிவாரத்தின் எதிரில் விசேஷ ஆத்மாக்கள். அதனால சேவைக்கு பொறுப்பான விசேஷ ஆத்மாக்களுக்கு விசேஷ ரூபத்தில் பாப்தாதா வெற்றி திலகமிட்டு வரவேற்கிறாங்க. புரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லது. இப்போ அனைவருமோ சந்திச்சிட்டிங்க இல்லையா? தாமரை, திலகம், பூச்செண்டு, பேட்சு அப்படி அனைத்தும் கிடைச்சிருச்சு இல்லையா? இரட்டை வெளிநாட்டினருடைய வரவேற்பு எத்தனை விதமாக ஆயிடுச்சு. அன்பு நினைவோ அனைவருக்குமே கிடைச்சிருச்சு. இருந்தாலும் இரட்டை வெளிநாட்டினர் மற்றும் நமது தேசத்தை சேர்ந்தவங்க அனைத்து குழந்தைகளும் எப்பொழுது முன்னேற்றத்தை அடைஞ்சுக்கிட்டே இருங்க. உலகை பரிவர்த்தனை செஞ்சு நிரந்தரமாக சுகங்களினுடைய ஊஞ்சலில் ஆடிக்கிட்டே இருங்க. அந்த மாதிரியான விசேஷ சேவாதாரி குழந்தைகளுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். ட்ரினிடாட் பாட்டியோடு அபிக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. எப்பொழுதும் தன்னை சங்கமயுகத்தினுடைய சிரேஷ்ட பிராமண ஆத்மா நினைக்கிறீங்களான்னு அவங்கள பார்த்து கேட்குறாங்க. பிராமணர்களுக்கு எப்பொழுதும் உச்சி குடுமையை அடையாளமாக காண்பிக்கிறாங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை, மேலும் உயர்ந்ததிலும் உயர்ந்த காலம் அப்படின்னா சுயம் அவர்களும் உயர்ந்தவர்களாக ஆனாங்க. யார் எப்பொழுதும் உயர்ந்த நிலையில் நிலைச்சிருக்கிறாரோ அவர் தன்னை எப்பொழுதும் டபுள் லைட்டாக அனுபவம் செய்கிறாங்க. எந்த விதமான சுமை இல்லை. ஏதாவது சம்பந்தத்தை அல்லது தன்னுடைய பழைய சுபாவம் சமஸ்காரத்தின் சுமை இல்லை. இதைத்தான் அனைத்து பந்தனிலிருந்து விடுபட்ட நிலை அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் அந்த மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. முழு குரூப்பும் பந்தனமற்ற குரூப்.
ஆத்மாவுடன் மற்றும் சரீரத்தின் சம்பந்தத்தில் இருந்தும் பந்தனம் இல்லை. பந்தனமற்ற ஆத்மாக்கள் என்ன செய்வாங்க? சென்டரை கவனித்து கொள்வாங்க இல்லையா? அப்படின்னா எத்தனை சேவை நிலையங்கள் திறக்கணும்? நேரமும் இருக்குது, மேலும் டபுள் ஐட்டாகவும் இருக்கீங்க. அப்படின்னா மற்றவர்களை தனக்கு சமமாக ஆக்குவீங்க இல்லையா? என்ன கிடைச்சிருக்குதோ அதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இன்றைய உலகத்தின் ஆத்மாக்களுக்கு இதே அனுபவத்தின் எவ்வளோ அவசியம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரியான நேரத்தில் பிராப்தி ஸ்வரூப ஆத்மாக்கள் என்ன காரியம் செய்யணும்? ஆகினால இப்போ சேவையில் இன்னும் வளர்ச்சி அடையுங்க. பார்க்க போனால் ட்ரினிடாட் சம்பன்ன தேசம், அனைத்து விட அதிகமான எண்ணிக்கை ட்ரினிடாட் சென்டரில் இருக்கணும். அக்கம் பக்கத்திலும் மிகுந்த இடங்கள் இருக்குது. அவங்க மேல் உங்களுக்கு இரக்கம் வரலையா? சென்டரையும் திறங்க, மேலும் பெரிய பெரிய மைக்கையும் கொண்டு வாங்க. இந்த அளவு தைரியமுள்ள ஆத்மாக்கள் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை செய்ய முடியும். யார் சிரேஷ்ட ஆத்மாக்களோ அவங்க மூலம் சிரேஷ்ட சேவை நிரம்பி இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா. நல்லது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. பலவிதமான அனுபவங்கள் மூலமாக எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்தில் நிரம்பி இருக்கக்கூடிய தடைகளை வென்றவர் ஆகுக. தடைகளை வென்றவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, பலவிதமான அனுபவங்கள் மூலமாக எப்பொழுதுமே ஊக்கம் உற்சாகத்தில் நிரம்பி இருக்கணும் அப்படின்னு. தினசரி அமிர்த வேளையில் முழு நாளுக்கான பலவிதமான ஊக்கம் உற்சாகத்தினுடைய பாயிண்ட்டுகளை புத்தியில் எமர்ஜி செய்யுங்க. ஒவ்வொரு நாளின் முரளிலிருந்து ஊக்கம் உற்சாகத்துக்கான பாயிண்ட்டுகளை குறிச்சிக்கிங்க. அந்த பலவிதமான பாயிண்ட்டுகள் ஊக்கம் உற்சாகத்தை அதிகரிக்கும். மனித ஆத்மாக்களினுடைய இயல்பு பலவிதமானவைகள் மேல் விருப்பம் ஏற்படும். எனவே ஞானத்தின் துளிகளை சிந்தனை செய்யுங்க அல்லது ஆன்மீக உரையாடல் செய்யுங்க. பல வகையான ரூபத்தில் பூஜ்ஜியமாகி தன்னுடைய கதாநாயக பாத்திரத்தை நினைவில் இருங்க. பிறகு ஊக்கம் உற்சாகத்தினால் நிரம்பியவராக இருப்பீங்க. பிறகு அனைத்து தடைகளும் சுலபமாக அகன்றிடும். ஸ்லோகன்ல பாபா சொல்றாங்க, தன்னுடைய மனநிலையை அந்த அளவுக்கு அமைதி நிறைந்ததாக ஆக்கிட்டீங்க அப்படின்னா கோபங்கிற பூதம் தூரத்திலேயே ஓடிடும். கோபங்கிற பூதம் தூரத்திலே ஓடணும் அப்படின்னா அதுக்கு பாபா யுக்தி சொல்றாங்க, தன்னுடைய மனநிலையை அந்த அளவுக்கு அமைதி நிறைந்ததாக ஆக்கிட்டீங்க அப்படி. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.